Hi, I'm Dr. Aishwarya. இது IVF failure. அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிற பார்ட் 2 வீடியோ ஆஃப் IVF failure. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம். IVF failure நம்ம ரீசன்ஸ் எல்லாம் சொன்னோம் இல்லையா? ஸோ 1 by 1 அதுக்கான வழிமுறைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெஸ்டர்ன் பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா 38-40 வயசு வரைக்கும் உங்களுக்கு எக்கோட லெவல்ஸ் அதிகமாக இருக்குது. பட் இன் இந்தியன் விமன் 35க்கு அப்புறமாவே ரொம்ப டவுன்வர்ட் ட்ரெண்டில் போயிடுது. அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கருத்தரிக்கிறது நல்லது. ஐடியல் ஏஜ் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பிட்வீன் 30 to 35. இப்போ எக்கு குவாலிட்டி கம்மியாக இருக்குது. வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் முறை இருக்கா? எக்கோட நம்பர்ஸை பெருசாக இன்க்ரீஸ் பண்ண முடியாதுங்க. AMH கம்மியாக இருந்தது இல்லை எக் நம்பர்ஸ் AFC கம்மியாக இருந்ததுன்னா நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. பட் எக்கோட குவாலிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்பர் 1, நீங்கள் வெயிட் அதிகமாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வெயிட்டை குறைங்க. 10% நீங்கள் வெயிட்டை குறைச்சாலும் நல்ல குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. நானே கண்கூட நிறைய பேஷண்ட்ஸில் வெயிட் குறைக்க சொல்லிட்டு IVF பண்ணும்போது எக்கோட குவாலிட்டி அண்ட் எக்கோட நம்பர்ஸ் அண்ட் எம்ப்ரியோ குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறத பார்த்துருக்கோம் பிட்வீன் 2 cycles. நம்பர் 2, சப்ளிமெண்ட் சில விஷயங்கள் இருக்கு. இதை பற்றி என்னோட AMH வீடியோவில் நான் நிறைய பேசியிருக்கேன். ஸோ ஐ வில் கிவ் த லிங்க் ஆல்சோ அபவ். ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட். இந்த 3 மெடிசின்ஸ் CoQ அப்படின்ற ஒரு டேப்லெட், டெஸ்டோஸ்டிரான் ஜெல் அண்ட் DHEA அப்படிங்கிற ஒரு டேப்லெட். இது 3 எக்கோட குவாலிட்டியை ஒரு 2 months வரைக்கும் எடுத்தான்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு நிறைய ரிசர்ச் ஸ்டடிஸ் சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு எக்கு நம்பர்ஸ் நல்லா இருக்கும், ஆனால் உங்களுக்கு IVF இன்ஜெக்ஷன்ஸ் போடும்போது கம்மியாக வரும். இதுக்கு புசிடான் 1ன்னு ஒரு கேட்டகரி சொல்லுவோம். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்னொரு 15 daysல பீரியட்ஸ் வரப்போகுதுன்னா அப்போ கூப்பிட்டுட்டு எக்கெல்லாம் ஈவன் சைஸ் பண்ணுறதுக்கு சில மெடிசின்ஸ் ஆர் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். ஸோ இதனால எக்கோட நம்பர்ஸ் உங்களுக்கு இன்னும் நல்லா வரும். நல்ல குவாலிட்டி இன்ஜெக்ஷன்ஸ், தட் இஸ் ரீகாமினன்ட் இன்ஜெக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது எக்கோட நம்பர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். இது தவிர ஒரு 2 இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி இருக்குங்க. இது பேர் PRP இன்ஸ்டிலேஷன் ஆர் ஸ்டெம் செல் இன்சுலேஷன். இதை உங்கள் கருமுட்டையில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 1 or 2 months கழிச்சு IVF பண்ணும்போது கருவோட குவாலிட்டி அண்ட் நம்பர்ஸ் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களோட வெயிட்டை குறைக்கணும், சுகர்ஸ் இருந்தால் குறைக்கணும், ஸ்மோக்கிங் விட்டுறணும், ஆல்கஹால் விட்டுறணும், தைராய்டு இருந்தாலும் குறைச்சிடணும். இதெல்லாம் பண்ணும்போதே குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். நம்பர்ஸ் கம்மியாக இருந்தாலும் குவாலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எஜாக்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸ்பெர்ம்ஸ் ரிமைன் ஃப்ரெஷ் அண்ட் அவங்களோட DNAல இருக்கிற அந்த பிரேக்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதையும் நான் அட்வைஸ் பண்ணுவேன். இதை தவிர இல்லாமல் CoQ, விட்டமின் C, விட்டமின் E அப்படிங்கிற மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் நான் சில பேஷண்ட்ஸ்க்கு 2 months வரைக்கும் எழுதி தருவேன். இதனால குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். சில பேருக்கு ஸ்பெர்ம்ஸே இருக்காது, ஏசோஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். அவங்களில் ஸ்பெர்ம் நம்பர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மைக்ரோடிசின்னு ஒரு ஸ்பெஷல் டெக்னாலஜி இருக்குது. அவங்களுக்கு மைக்ரோ சர்ஜிக்கல் ஆண்ட்ராலஜிஸ்ட்னு ஒருத்தங்க இந்த டெக்னிக்கை பண்ணும்போது அதை விந்தனும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அண்ட் அந்த குவாலிட்டியும் நல்லா இருக்கும். உங்கள் டாக்டர் கிட்ட இந்த ஃபாலோயிங் ஸ்பெர்ம் செலெக்ஷன் டெக்னிக்ஸ் பற்றி நீங்கள் பேசுங்க. நான் என்னென்னலாம் அட்வைஸ் பண்ணுவேன், சப்போஸ் DNA ஃப்ராக்மெண்டேஷன் ஒன்று விஷயம் இருக்கும், அது அதிகமாக இருந்ததுன்னா மைக்ரோஃப்ளூயிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸ்பெர்மை செலக்ட் பண்ணுறது. இல்லாட்டியும் பிக்ஸி அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு. எந்த ஸ்பெர்முக்கு வடிவமைப்பு ரொம்ப மோசமாக இருக்கோ இல்லை ப்ரீவியஸாக IVF வெளியில் ஃபெயில் ஆகி ஸ்பெர்ம் குவாலிட்டியும் புவராக வந்தாங்க அப்படின்னா பிக்ஸின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம். இதை பற்றியெல்லாம் உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட பேசுங்க. முக்கியமான இதில் ஃபேக்டர் நீங்கள் பண்ணுற எம்ப்ரியாலஜி லேப் நல்லா இருக்கணுங்க. அண்ட் லேபில் கன்சிஸ்டண்ட்டாக டே 5 பிளாஸ்டோசிஸ்ட் எம்ப்ரியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கணும். மோர் தேன் 50% இருந்தால் அது நல்ல லேப்னு அர்த்தம். அண்ட் சக்ஸஸ் ரேட்ஸும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். சப்போஸ் ஏதாவது ட்ராப் இருந்தது அப்படின்னா அந்த டைமில் நம்ம எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதையே நிறுத்திடுவோம், பேஷண்ட்ஸ்க்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். எம்ப்ரியோவை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு புது டெக்னாலஜி இருக்குது. இது பேர் PGT, ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங் அப்படிங்கிறது. ஸோ இதில் உங்களுக்கு கரு நல்ல கருவா இல்லை குரோமோசோமலி அப்நார்மல் அன்யூப்ளாய்ட் கருவா அப்படிங்கிறது இருக்கும். இந்த 2 கருவில் நம்ம நல்ல கருவை வைக்கும்போது சக்ஸஸ் ரேட்ஸ் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிப்போம். இது முக்கியமாக ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கிற பேரண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். இது PGT-SR, PGT-M அப்படிங்கிற நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. ஸோ டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.
ஃபெயிலியர் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இந்த 4-5 டெஸ்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லாக், ஏசிஎல், பீட்டா 2 கிளைகோப்ரோட்டீன் அப்படிங்கிற அந்த ஏபிஎல்ஏ டெஸ்டிங். இதை தவிர இல்லாமல் ஏஎன்ஏ, ஆன்டி டிபிஓங்கிற அந்த தைராய்டுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தி இதெல்லாமும் டெஸ்ட் பண்ணுவோம். இதெல்லாமே வந்து செக் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான மெடிசன்ஸ் நம்ம கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒட்டுதல் தன்மையை கரெக்ட் பண்ணலாம். அதை தவிர இல்லாமல் நியூவர் டெக்னாலஜிஸ் நிறைய வந்திருக்கு. நான் என் ப்ராக்டிஸில் இந்த இன்ட்ராலிபிட் அப்படிங்கிற ஒரு பால் மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கும். இது உங்களுக்கு இம்யூன் ரிஜெக்ஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணுது. ரெண்டாவது வந்து பேட்டர்னல் லிம்போசைட் இம்யூனைசேஷன் தெரப்பி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ அந்த தெரப்பியும் வந்து ஒரு தோலூசி மாதிரிங்க. அப்பாவோட பிளட்டை எடுத்து அம்மாக்குள்ள தோலூசி மாதிரி போடும்போது அந்த கரு ரிஜெக்ட் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணலாங்கிறது ஒரு நியூ கான்செப்ட். அதை ட்ரை பண்ணலாம். மூணாவது தைமோசின் அல்ஃபா அப்படிங்கிற ஒரு நியூ இன்ஜெக்ஷன். சிம்பிள் தான், எந்த பெரிய சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. அதையும் ட்ரை பண்ணலாம். ஆனால் சொல்லும்போது எக்ஸ்பெரிமெண்டல்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுகர்ஸ், தைராய்ட்ஸ், ப்ரொலாக்டின் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபில் இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணிட்டு தான் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும். ஸோ என்னோட செக்லிஸ்ட்லேயே வந்து இதெல்லாம் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு ஃபால்ட் இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணாமல் நான் ஐவிஎஃப் போகிறதே கிடையாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் ஐவிஎஃப் டாக்டர்ஸ் உங்கள் ஸ்டாஃப் நர்ஸ் இல்லாட்டி உங்களோட அசிஸ்டன்ஸை இதில் ட்ரெயின் பண்ணுறது. பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி ரிப்போர்ட் யூ மைட் நோட்டிஸ் ஆல் த டைம். பட் உங்கள் ஸ்டாஃப் நர்ஸோ உங்கள் டியூட்டி டாக்டர்ஸோ இதில் நீங்கள் ட்ரெயின்டாக வச்சுருந்தீங்கன்னா தே வில் நோட்டிஸ் அண்ட் டெல் யூ. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யூ ஒர்க் வித் செக்லிஸ்ட். அதாவது கர்ப்பப்பையோட ஒட்டுதல் தன்மையை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தது, ஃபைப்ராய்டு இல்லை அடினோமயோசிஸ் இருந்ததுன்னா அதை லாப்ரோஸ்கோபி மூலமாக அகற்றிட்டு அதுக்கப்புறமா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இல்லை உங்களுக்கு சத வளர்ச்சி பாலிப் மாதிரி இருந்ததுன்னா அதை ஹிஸ்ட்ரோஸ்கோபி மூலமாக அகற்றிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இல்லாட்டியும் உங்களுக்கு இந்த எண்டோமெட்ரியம் எல்லாமே நல்லா இருக்கு ஆனால் ஒட்டலன்ற போது சில பேருக்கு எண்டோமெட்ரியல் ரிசெப்டிவிட்டி அரே, அதாவது ஈரா டெஸ்ட் அப்படிங்கிறது பண்ணுவோம். இதில் ஒட்டுமா ஒட்டாதா அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஒட்டலை அப்படின்னா இந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரை எந்த டைமில் பண்ணணும் அப்படிங்கிறத வரைக்கும் இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு காஸ்ட்லி டெஸ்ட், எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ண மாட்டோம். வெரி ரேர்லி மற்ற எல்லா ஃபேக்டர்ஸும் நல்லா இருந்ததுன்னா நான் அட்வைஸ் பண்ணுறதுக்கு உண்டு. சப்போஸ் உங்களுக்கு எண்டோமெட்ரியம் 7 mmக்கும் கம்மியாக இருந்ததுன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத அடுத்த வாட்டி கட்டாயமாக நம்ம யோசிக்கணும். முதல்ல ப்ரொசீஜரை மாற்றி பார்க்கணும். ஒரு நேச்சுரல் சைக்கிளில் பண்ணால் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா டோஸை கூட்டலாமா, வேற ஏதாவது ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன்ஸ் லைக் ஜிசிஎஸ்எஃப், ஹெச்சிஜி அந்த மாதிரி போடலாமா, இல்லாட்டியும் பிஆர்பி அதாவது உங்கள் பிளட்டே எடுத்து அதில் இருக்கிற பிளேட்லெட்ஸை சேகரித்து உள்ளுக்குள்ளே செலுத்துறது, இதனால உங்களுக்கு லைனிங்கை இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற வழிமுறைகள்லாம் பார்ப்பேன். கடைசியாக வந்து ஹிஸ்ட்ரோஸ்கோபிக் சப்பெண்டோமெட்ரியல் பிஆர்பி ஆர் ஸ்டெம் செல் இன்சுலேஷன் ஒன்று இருக்குங்க. அது உங்கள் பிளட்டையே எடுத்து ப்ராசஸ் பண்ணி கர்ப்பப்பையோட உள்சுவருக்கு உள்ள ஒரு கேமரா மூலமாக செலுத்துறது. அட்வான்ஸ் டெக்னாலஜி. இதை நான் பண்ணியிருக்கேன். அது குறிப்பிட்ட சில நபர்களில் லைனிங் மற்ற எந்த விஷயத்துலையும் வளரலன்னா இதை பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசியாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் மிசிலேனியஸ் டெக்னிக்ஸ். நம்ம எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் யார் பண்ணுறா, சப்போஸ் ஜூனியர்ஸ் யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்தது சீனியர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ரெண்டாவது சீனியர் எம்ப்ரியாலஜிஸ்ட் கூடவே அந்த ப்ரொசீஜரில் இருக்கணும். அந்த டாப் பண்ணுறது அதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதெல்லாம் உன்னிப்பாக கவனிக்கணும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரோட பாதை கடினமாக இருந்ததுன்னா அந்த பாதையை நம்ம லேசாக விரிவுபடுத்திட்டு ஹிஸ்ட்ரோஸ்கோபிக் சர்வைக்கல் ஷேவிங்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம கருவை வந்து உள்ள வைப்போம். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஐவிஎஃப் ஃபெயிலியருக்கான வேரியஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துருப்பேன்னு. ஸோ யார்கிட்ட வேணால் ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகலாம். பட் அடுத்த வாட்டி அதை எப்படி கரெக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் டாக்டர் கிட்ட இந்த வீடியோவை பார்த்துட்டு நல்லா பேசுங்க. பேசிட்டு அடுத்த ஆப்ஷனை தெளிவாக எடுங்க.